எலக்ட்ரிக் பல்ப் கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனோட ஸ்டோரி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவர் சின்ன வயசாக இருக்கும் போது அவங்க ஸ்கூல் டீச்சர் ஒரு லெட்டர் கொடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு அவர் அவங்க அம்மா கிட்ட கேட்டார். அவங்க அம்மா வந்து, நீ ஒரு பெரிய ஜீனியஸ், அதனால் உனக்கு அங்கே நல்ல டீச்சர் இல்லை உனக்கு டீச் பண்ணுற அளவுக்கு, ஸோ அதனால் உங்கள் அம்மா கிட்டே படி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே பையனுக்கு டீச் பண்ணாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நிறைய இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சி இன்வென்டர் ஆஃப் த செஞ்சுரி ஆகிட்டார். அப்போ அவங்க அம்மா ஒரு ஸ்டேஜில் இறந்ததுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பழைய லெட்டர் அவர் கையில் கிடைக்கிது. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு படித்து பார்த்தாரு. உங்கள் சைல்டு ஒரு மென்டலி டெஃபிஷியன்ட் சைல்டு, ஸோ அதனால் இனிமேட்டு ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் அவரோட டைரி எடுத்து மென்டலி டெஃபிஷியன்ட் சைல்டை அவங்க அம்மா ஜீனியஸாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காரு. ஸோ எல்லா அம்மாக்களும் குழந்தைங்களுக்கு டெஃபிஷியன்ட் இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னால் உடனே துவண்டு போகாமல் அவங்களால என்ன எஃபர்ட் போட்டு குழந்தைங்களை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு பார்க்கணும். இதை பற்றி எடிசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேர் இஸ் அ வே டு டூ இட் பெட்டர், ஃபைண்ட் இட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்ம தேடினா ஒரு பெட்டரான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு இருக்காரு. நம்ம முதல்ல ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வில்லிங்காக இருந்து 99% எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.